இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். நிர்வாக மாற்றங்கள். தமிழக அரசின் தலைமை அலுவலகம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் அலுவலகம், செயலகம் மற்றும் ஆலோசனை குழுவின் அறைகள் புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை 8வது தளத்திற்கு மாற்றப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் செல்லும் அரசு. கரூர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ரத்து செய்யப்பட்ட விவகாரம். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இது குறித்த தகவலை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் உறுதிப்படுத்தியுள்ளார். காவல்துறை இடமாற்றம். தமிழகம் முழுவதும் 2036 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவலர்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாற்றப்பட்டவர்கள் 15 நாட்களுக்குள் புதிய பணியிடங்களில் சேர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசியல் நிகழ்வு ஏற்பாடுகள். அரசியல் நிகழ்வு ஒன்றிற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு குறித்து வைகோ அவர்கள் விளக்கமளித்துள்ளார். அந்த மண்டபத்தின் இடவசதி மற்றும் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக நேரடி வருகைகளை தவிர்த்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். விபத்து மற்றும் நிவாரணம். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி அளிக்கப்பட்டுள்ளது. விபத்து மற்றும் நிவாரணம். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி பெறாமல் இயங்கும் ஆலைகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. எல்லை பகுதியில் பரபரப்பு. கனிம வள போக்குவரத்து தொடர்பான சிக்கலில் கேரளா தமிழக எல்லையில் லாரி உரிமையாளர்கள் நடத்திய போராட்டத்தின் போது மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் காவல்துறை மற்றும் செய்தியாளர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை உணவு திட்டம். பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் காலை உணவு திட்டத்தின் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான உணவு விநியோக டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிபந்தனைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. டிஜிட்டல் முறைக்கு மாறுகிறது அனுமதி. நகர்ப்புறங்களில் கட்டிட திட்ட அனுமதி பெறுவதில் உள்ள தாமதங்களை தவிர்க்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய மென்பொருள் முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இது பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யூடியூபர் மீதான விசாரணை. குழந்தையின் பாலினத்தை முன்னரே வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக யூடியூபர் இர்பானுக்கு மருத்துவத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இது குறித்து நேரில் விளக்கம் அளிக்க அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு உடல் பருமன் கொண்டவர்கள் கோயிலுக்குள் செல்வதற்கு நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அரசியல் களம். தமிழக அரசியல் சூழலில் முக்கிய ஆலோசனை கூட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்கொள்வது மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் கருத்து. மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா விவகாரத்தை முன்வைத்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜகவை விமர்சிக்கும் விதமாக ஒரு கருத்தை பகிர்ந்துள்ளார். இது சமூக வலைத்தளங்களில் விவாதமாகியுள்ளது. விளையாட்டு சாதனை. காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் கோயில்பட்டியை சேர்ந்த ராஜா அவர்கள் 65 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். காயம் காரணமாக தற்காலிகமாக விலகி இருந்தாலும் மீண்டும் வந்து அவர் வென்ற இந்த வெற்றி விளையாட்டு வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரியில் அரேபியன் பேரீச்சை. கிருஷ்ணகிரி மாவட்டம் அரபு நாடுகளின் தட்பவெப்ப நிலைக்கு இணையான சூழலை உருவாக்கி பேரீச்சை சாகுபடியில் அசத்தி வருகிறது. இயற்கை விவசாயி ஈஸ்வரன் அவர்கள் குறைந்த செலவில் அதிக விளைச்சலை எடுத்து விவசாயிகளிடையே புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளார். கோழி வணிகர்களின் போராட்ட அறிவிப்பு. கோழிகளுக்கு தீவனம் கொடுத்து விற்பனை செய்வதில் உள்ள சிக்கல்களை குறிப்பிட்டு
ஜூலை 31 முதல் தமிழகம் முழுவதும் கறிக்கோழி விற்பனையை நிறுத்த போவதாக வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 60,000 கடைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் விமான நிலையம். வட தமிழகத்தின் நீண்டகால கனவான வேலூர் விமான நிலைய திறப்பு குறித்து நல்ல செய்தி மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் பகிர்ந்துள்ளார். இது அப்பகுதியின் பொருளாதார மற்றும் போக்குவரத்து மாற்றத்திற்கு வித்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாதி சான்றிதழ் முறைகேடு தடுப்பு. முறையற்ற வழிகளில் சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை தடுக்க தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான சான்றிதழ்களை வழங்குவதில் உள்ள குளறுபடிகளை சரிபார்த்து தவறு நடந்திருந்தால் ரத்து செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சகாயம் IAS பாதுகாப்பு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனுடன் அவர் தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலில் அமைச்சர். கோயம்பேடு பகுதியில் வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைக்க சென்ற அமைச்சர் குஷ்லி ஆனந்த் அவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் விரைவாக பணியை சென்றடைய பைக் மூலம் பயணித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முன்னாள் அமைச்சர் மீது விசாரணை. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான திட்ட அனுமதியில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது மேலும் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஜிட்டல் அரசியல் நகர்வுகள். ஆன்லைன் அமைப்புகள் மூலம் அரசு அமைச்சர்களை குறிவைத்து விமர்சனங்கள் மற்றும் போராட்டங்கள் முன்வைக்கப்படுவது சமூக வலைத்தளங்களில் விவாதமாகியுள்ளது. சமீபத்தில் கல்வி அமைச்சர் விவகாரத்தை தொடர்ந்து தற்போது அமைச்சர் நிதின் கட்காரி மீது கவனம் திரும்பியுள்ளது. மகளிர் உரிமை தொகை குறித்த எதிர்பார்ப்பு. மகளிர் உரிமை தொகை உயர்வு மற்றும் நிதிநிலை அறிக்கையின் சவால்கள் குறித்து அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அரசுக்கு உள்ள நிதி நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு புதிய அறிவிப்புகள் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. முக அங்கீகாரம். ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு சிக்கலை தவிர்க்க அதிநவீன முக அங்கீகார தொழில்நுட்பத்தை புகுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது பொதுமக்களின் நீண்ட நேர காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. PF சந்தாதாரர்களுக்கு மகிழ்ச்சி. மத்திய அரசு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளுக்கு 2025-26 நிதி ஆண்டுகளுக்கான வட்டி தொகையை வரவு வைக்க தொடங்கியுள்ளது. இதற்கான குறுஞ்செய்திகள் பயனர்களுக்கு வர தொடங்கியுள்ளதால் சந்தாதாரர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் உயரமான கட்டிடங்கள். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதியில் கொண்டு வரப்பட்ட புதிய நடைமுறைகளால் ஒரே மாதத்தில் 17 உயரமான கட்டிடங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையின் கட்டுமான துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. நில மோசடி விசாரணை. பழனி கோயில் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள விவகாரம் குறித்து CPCID போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை. சென்னையில் பருவமழை காலத்தில் ஏற்படும் நீர்த்தேக்கத்தை தவிர்க்க ஓக்கியம் துறைப்பாக்கம் மடுவில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு செய்து தொடங்கி வைத்துள்ளார். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அவர் இருசக்கர வாகனத்தில் சென்றது கவனிக்கத்தக்கது. அரசியல் களம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் மற்றும் அதன் முடிவுகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் எழும்பியுள்ளன. தாவக அரசியல் சூழல். கல்வி உரிமை மற்றும் கல்வி சார்ந்த கொள்கைகள் குறித்து தங்கள் கருத்துக்களை தாவக வெளிப்படுத்தி வரும் நிலையில் அரசியல் களத்தில் பல்வேறு தரப்பினரிடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. வந்தே பாரத் ரயில் செலவு. அதிவேக வந்தே பாரத் ரயில்களின் இயக்க செலவுகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு சுமார் 2000 முதல் 2500 வரை மின்சார செலவு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிம வளங்கள் பாதுகாப்பு.
தமிழகத்தில் கனிம வளங்கள் தட்டுப்பாட்டை சமாளிக்கவும் உள்ளூர் கட்டுமான தேவைகளை பூர்த்தி செய்யவும் பிற மாநிலங்களுக்கான கனிம வள ஏற்றுமதிக்கு 3 மாதங்கள் தற்காலிக தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நடிகர் தனுஷ் பிறந்தநாள். தனது பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாம், ஆட்டோக்கள் வழங்குதல் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளை நடிகர் தனுஷ் வழங்கியுள்ளார். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆய்வு. கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட 3ஆம் நிலை சுத்திகரிப்பு முறைகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். வருவாய் பெருக்க குழு. மாநிலத்தின் வரி மற்றும் வரியில்லா வருவாயை அதிகரிக்கவும் புதிய பொருளாதார ஆதாரங்களை கண்டறியவும் அலுவாலியா தலைமையில் நிபுணர் குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகள். நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரும் நோக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் அது தொடர்பான அரசு நடவடிக்கைகளில் முக்கிய மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேகதாது விவகாரம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பிரக்ஞானந்தா பேட்டி. சமீபத்திய வெற்றிக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் தன்னை நேரில் அழைத்து பாராட்டியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தற்கால செஸ் வீரர் பிரக்ஞானந்தா நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். தேர்தல் அரசியலில் தாக்கம். தற்போதைய அரசியல் சூழலில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் விவாதங்கள் வரவிருக்கும் இடைத்தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அப்துல் கலாம் நினைவு நாள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாளை முன்னிட்டு மாணவர்கள் அவரது உருவ பொறிந்த முகமுடிகளை அணிந்து மரியாதை செலுத்தியுள்ளனர். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.